வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் காலையிலே வந்தாச்சு. ஸோ வெயில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது. இன்னைக்கு சந்தையில் என்னென்ன புதுமையான பழைய பொருட்கள் வந்திருக்கு, ஸ்கிராப் என்ன வந்திருக்கு, செகண்ட்ஸில் என்ன வந்திருக்கு, புது பொருட்கள் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தகவல் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க அப்படியே சந்தைக்குள் போகலாம். ஃபர்ஸ்ட் கல்லே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் லேப்டாப்லாம் கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் சொல்றாங்க. அதுக்கு உரிய சார்ஜர் எல்லாமே அவங்களே கொடுத்துறாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. அப்படியே பக்கத்துக்குள்ள பார்த்தா ஜேபிஎல் 2 ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க. பட் இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டானு எனக்கு தெரியல. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சொல்லியிருந்தாங்க ஒர்க்கிங் பீஸ். ஸோ அவங்கள்ட்ட கார் செட்டு கூட 2-3 செட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த செட்டு இன்னைக்கு அவைலபிள் தான் இருக்கு. பழைய ரேடியோ பாருங்க. ஆனா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சொல்றாங்க. 1800 சொல்றாங்க. பட் இது கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாம தான் இருக்கு. நம்ம எடுத்து தான் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 சொல்றாங்க. அவர்கிட்ட பார்த்து ஒரு சவுண்ட் பார் கூட வச்சிருந்தாரு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 900 சொல்லிட்டு இருந்தாரு. அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் சிஸ்டம்லாம் கூட ஒரு 3 பீஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் இதோட பிரைஸ் நம்ம கேட்கல. ஒரு 3 பீஸ் அவைலபிள் தான் இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லி தான் சொன்னாரு. விருப்பமுள்ள இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட சில அந்த கீபோர்ட் சிஸ்டமோட 2-3 பீஸ் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு பீஸ் தான் மேலே வச்சிருந்தாரு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஆஃபீஸில் யூஸ் பண்ண கபோர்டு மாதிரி இருக்குங்க. அப்படியே கழட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வீட்டுக்கோ நம்ம ஆஃபீஸ்க்கோ கடைகளுக்கு தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 கபோர்டுங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கேட்க முடியல. அவர்கிட்ட ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க. இன்னொரு தகவல் ஃப்ரெண்ட்ஸ், பல்லாவரம் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. அதாவது பாட புத்தகமா இருக்கட்டும், கதை புத்தகமா இருக்கட்டும், நகைச்சுவையா இருக்கும், மர்மம் த்ரில் கதையா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் கிடைக்குது. நம்ம கூட அந்த த்ரில்லான ஒரு சம்பவமான ஒரு 2-3 புக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட புத்தகம்லாம் கிடைக்குது. அதாவது பேரறிஞர் அண்ணா, கலைஞர், ஜிடி நாயுடு, இந்த மாதிரி தலைவர்கள் புத்தகம்லாம் கூட இருக்கு. ஸோ மோர் மார்க்கெட்டை தாண்டி நம்ம பல்லாவரத்தில் நிறைய புத்தகம் கிடைக்கு. நீங்க படிக்கிற பசங்க இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புத்தகம் நீங்க செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த துப்பாக்கி லாஸ்ட் வீக் இதே கடையில் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு அந்த துப்பாக்கி சேல்ஸ் ஆகாமல் அப்படியே தான் இருக்கு. ஆனால் நல்ல வெயிட்டா இருக்குங்க. அந்த துப்பாக்கி திருப்பி வச்சு ஒரு ஆள் அடிக்கலாம் போல, அவ்வளோ வெயிட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிலைகள்லாம் கூட நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்குங்க. நல்ல சாமி சிலைகள் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கோயிலில் யூஸ் பண்ற உண்டியல் அது முதல் கொண்டு வந்துருச்சு நம்ம சந்தைக்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி பாருங்க, நம்ம தூங்குறப்ப டைம் பீஸ் வைப்போம், அலாரம் செட் பண்ற அந்த கிளாக் முதல் கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் இப்போ வருதான்னு தெரியல புதுசா. ஸோ இதெல்லாம் அந்த அவ்வளோ வெயிட்டா இருக்கு ஒரு பீஸும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட பழைய கேமரா பாருங்க. ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா ஹேண்டி கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேமரா இருக்கு. ஃபிலிம் ரோல் கேமரா எல்லாமே பழசு செகண்ட்ஸ் தான். இதுல ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைன்னா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட பாருங்க லேப்டாப் பாருங்க, அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு லேப்டாப் ஒரு பிரைஸ். பட் எல்லாமே செகண்ட்ஸ், எல்லாம் ஒர்க்கிங் ஆகாத பீஸ் தான். நம்ம வாங்கி இதை செக் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும். சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுதா என்ன ஏதுன்னு அதுல ஸ்பேர்ஸ், டிஸ்பிளே, கீபோர்டு ஏதாவது தேவைன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ல தான் இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கல. எப்படி 800 ஸ்டார்ட் ஆகும். 800 2000 3000 வரைக்கும் சொல்லுவாங்க. பார்த்து செக் பண்ணி நீங்க எடுத்துக்கங்க. இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பீக்கர் அந்த கடையில் பார்க்க முடிச்சு. இது லாஸ்ட் வீக் பார்த்தோம் நம்ம. பட் இதோட பிரைஸ்லாம் 150-200 சொல்லியிருந்தாங்க. ஒர்க்கிங் பீஸ். பட் கையை தூக்குனாலே, கையில் எடுத்தாலே அதெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டுது. அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நிறைய கிடக்குதுங்க. இதெல்லாம் பாருங்க, எல்லாமே செகண்ட்ஸ் தான். எல்லாமே செட்டு, ஹோம் தேட்டர், ஸ்பீக்கரு, இந்த மாதிரி மிக்சி, கிரைண்டர், ஃபேனு எல்லாம். இது ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு. பட் இதோட சார்ஜர் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. 2 பீஸ் வச்சிருக்காங்க இந்த கடையில். இது நமக்கு தேவை அப்படின்னா நீங்க இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு கார்ட்லெஸ் ஃபோனு பிளஸ் வந்து டெலிஃபோன்லாம் நிறைய இன்னைக்கு சந்தையில் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அங்கங்கே நிறைய வச்சிருக்காங்க. எல்லா கடைகளையும் ஃபோன், ஒரு ஃபோனாவது இல்லாத கடையிலே இல்லை. இது தம்பூரான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது ரேடல் தம்பூரான்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 பீஸ் பல கடைகளில் பார்க்க முடிச்சு. அப்படியே பாருங்க. இதோட பிரைஸ் நம்ம கேட்கல. இது எப்படி ஒரு 300 சொல்லுவாங்க இந்த பிரைஸ். ஏன்னா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு ஜென்செட் பாருங்க, ஸ்மால் ஜென்செட் தான். பட் 4500 சொல்லிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் ஊற்றினா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார் அவர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு. பெட்ரோலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், பெட்ரோல் இல்லை அதில். ஸோ பெட்ரோல் ஊற்றினா கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லி தான் கடைக்காரர் சொன்னார். ஸோ விருப்பம்ல இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேசி பார்த்து பேரம் பேசி வாங்கிக்கிங்க. ஸோ இது அவைலபிள் தான் இருக்குது. நான் வர வரைக்கும் அவைலபிள் தான் இருந்துச்சு. இந்த ஸ்பீக்கர்லாம் பாருங்க, எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் சொல்லி தான் சொன்னார் அவர். பட் எல்லாமே அந்த பேப்பர்லாம் லைட்டாக டேமேஜில் தான் இருக்கு. இதோட ஹோல்ஸு, இதோட ஹோம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதில். இது என்ன ஏதுங்கிறத நம்ம வந்தவங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் ஐட்டம் கூட நிறைய வச்சிருக்காங்க அங்கங்கே. த்ரெட்மில்லாக இருக்கட்டும், சைக்கிளிங்காக இருக்கட்டும், வெயிட் லிஃப்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய நம்ம சந்தையில் இருக்கு.
அதே போல ஃப்ரெண்ட்ஸ் அதே கடையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீட்ல வைக்கிற அழகு பொருட்கள்லாம் கூட சிலைகள்லாம் கூட நெறைய வச்சிருக்காங்க. ஸோ நல்லா டிசைனா நெறைய சிலைகள் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான பிரைஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அழகு பொருட்கள். பல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இல்லாம, இந்த மாரி கம்ப்ரசர் மோட்டர்லாம் கூட வச்சிருக்காங்க வந்து. பெரிய கம்ப்ரசர் மிஷின் பாருங்க. இதெல்லாம் நம்ம ரேட் பேசல. நம்ம வாங்குறதா இருந்தா கேட்கலாம் அவர்ட்ட. ஸோ இந்த மாரி வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க வந்து. இது கூட இன்னைக்கு அவைலபிளா தான் இருக்கு. ஸோ பெரிய கம்ப்ரசரா இருக்குது. பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. அதே போல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து கடையில பார்த்தா ஒரு மாவு அரைக்கிற மிஷின் பிளஸ் கிரைண்டர் 2மே வச்சிருந்தாங்க. மாவு அரைக்கிற மிஷின் பிரைஸோட கேட்டாங்க. அது ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 5500 சொல்லிட்டு இருந்தாரு. பேசி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாரு அவரு. அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஜெப்ட்ரானிக்ஸ்ல இந்த ஹெட்செட்லாம் பாருங்க ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி ஏகப்பட்ட அசரிஸ் வந்திருக்கு. எல்லாமே செகண்ட்ஸ் தான். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படி செக் பண்ணி பார்த்து பேரம் பேசி பார்த்தே வாங்கிக்கிங்க. ஸோ இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 250 ரூ. 300 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நிறைய ஹெட்செட் நிறைய பிராண்டட்ல வச்சிருக்காங்க. இந்த ப்ளூடூத் சவுண்ட் பார்லாம் பாருங்க எல்லாமே ரூ. 200 150 அந்த ரேஞ்சில் சொல்றாங்க. நல்லா வெயிட்டாவே இருக்கு. பட் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல எனக்கு. அது மாதிரி குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் பாருங்க 4 ஓம்ஸ் 6 வோல்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் சொல்லி தான் சொன்னாங்க அவங்க. நம்ம கூட 2 பீஸ் வாங்கலாம்னு பார்த்தோம். ஸோ நம்ம நண்பர் இன்னொருக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஐட்டம்லாம் இந்த கடையில் நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்டரியோட நல்ல ஒர்க்கிங் பீஸ் தான் வச்சிருக்கிறதா சொன்னார் அவரு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 200 சொல்லிட்டு இருந்தாங்க. அதே கடையில பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேப்பரோட வச்சிருந்தாரு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 600 சொல்லியிருந்தாரு. ஒர்க்கிங் பீஸ் தான் எடுத்துக்கன்னு சொல்லி தான் சொன்னாரு. ஸோ ரூ. 600 ஒரு ரூ. 500 கேட்டா கண்டிப்பா குடுத்துருவாரு. நிறைய அக்சஸரீஸ் பார்க்க போச்சுங்க அந்த கடையில. இதுதான் நம்ம சொல்ல முடியல. ஹோம் தியேட்டரா இருக்கட்டும், பழைய ஸ்பீக்கரா இருக்கட்டும், அவ்வளவு ஐட்டங்கள், அவ்வளவு பொருட்கள் அந்த கடையில அடுக்கி வச்சிருக்காங்க. லைனா அடுக்கி வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணி பார்த்தே வாங்கலாம். ஸோ அவ்வளவு திங்ஸ் இன்னைக்கு அவைலபிளா தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ வெயிலும் கொஞ்சம் கடுமையாவே இருக்கு. பழைய காலத்து டைப் ரைட்டிங் மிஷின் வாரம் ஏதாவது ஒரு கடையில ஒரு மிஷின் வந்துருது. இது எதுக்கு வாங்கிட்டு போறாங்க என்னன்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு ஞாபகமா தான் வாங்கிட்டு போய் வீட்டுல வைப்பாங்க. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா நம்ம கன்ஃபார்மெல்லாம் சொல்ல முடியாது. பாருங்க பழைய கேமரா பாருங்க. அப்படியே ஒரு செட்டா வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் பிரைஸ் ஹை தான். பாருங்க நேஷனல் பேனாசோனிக் பழைய டேப் ரெக்கார்டு. இது கூட இன்னைக்கு அவைலபிள் இருக்கு. பட் இதோட பிரைஸ் நம்ம கேட்கல. நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு. இது பாருங்க எவ்வளவு ஆம்பிளிஃபயர், எவ்வளவு விசிடி, எவ்வளவு டெக்கு பாருங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தாங்க. இந்த கடையில வச்சிருக்க ஜாமா பாதி பீஸ் ஒர்க்கிங் தான். ஸோ அவ்வளவு அசரிஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நீங்க பேரம் பேசி வாங்கிக்கங்க. அவங்கள்ட்ட பழைய பொருட்கள் பழைய டேப் ரெக்கார்ட்லாம் பாருங்க அப்படி லைனா அடுக்கி வச்சிருப்பாங்க. அவ்வளவு டேப் ரெக்கார்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் வந்து. பட் இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 1800 அந்த ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க. கார் செட்டு ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்கு. விசிடி சிடி பிளேயர் நிறைய வச்சிருக்காங்க இந்த கடையில. அது மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாருங்க எவ்வளவு டேப் கடை அடிக்கி லைனா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே அந்த ஓவல் ஷேப்ல வச்சிருக்காங்க. சரௌண்ட் சிஸ்டம் மாதிரி அந்த நிறைய டேப் ரெக்கார்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் நம்ம கரெக்டா அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு பொருட்கள் இந்த கடையில குமிஞ்சு போய் கிடக்கு. பழைய பொருட்கள் இருந்து புது பொருள் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. MP3 பிளேயர்ல இருந்து எஃப்எம்ல இருந்து பழைய ஃபேனு, டேபிள் ஃபேனு, ரேபன் கூலிங் கிளாஸ், பைனாகுலரு ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய எல்இடி லைட்டு, காருக்கு தேவையான அசரிஸ் கூட கிடக்கு அங்கங்க. ஸோ அவ்வளவு ஜாமான் பார்க்க முடிச்சு. குட்டி குட்டி ஸ்பீக்கர்லாம் பாருங்க எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். எல்லாமே ஒர்க்கிங் இல்லாத பீஸ். இப்போதைக்கு நம்ம வாங்கி போர்டை கழட்டி செக் பண்ணோம்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் கண்டிப்பா. அதை நம்ம அதை சரி பண்ணோம்னா இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி மானிட்டர் ஐட்டம், இந்த மாதிரி ஸ்பீக்கர், ப்ளூடூத் சவுண்ட் பார் எல்லாமே ஹோம் தியேட்டர் எல்லாம் ஒரு பிரைஸ் அப்படி சொல்லி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஐட்டங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரால யூஸ் பண்ற கேசட் பாருங்க அவ்வளவு கேசட் குமிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேப் ரெக்கார்ட்ல யூஸ் பண்ற கேசட், சிடி பிளேயரு. ஸோ அந்த கேமரால இப்போ யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. அவ்வளவு கேசட் கிட்டத்தட்ட ஒரு 300 கேசட் பக்கம் இந்த இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க. இதையும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. யூஸ் ஆகும்போது பாரு புத்தகம் பாருங்க எவ்வளவு புத்தகம் கிடக்கு பாருங்க. மோர் மார்க்கெட் மாதிரி இங்கேயும் புத்தகம் நிறைய குமிஞ்சு போய் கிடக்கு. அங்கங்க இந்த மாதிரி டேப் ரெக்கார்டு தாங்க வித் கேசட்டோட வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒர்க்கிங் பீஸ். பட் 2200 சொல்லிட்டு இருந்தாரு இவரு ஒர்க்கிங் பீஸ். இந்த கீழே இருக்க செட்லாம் அசம்பிள் செட் மாதிரி வச்சிருக்காங்க. தேவையில்லவங்க இன்னைக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு அடி காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சந்தையில. பட் எந்த பொருளுமே நீங்க பேரம் பேசி தான் வாங்கணும். அதை செக் பண்றதுக்கு அவுட் சைட் போனீங்கன்னா செக் பண்ணலாம். செக் பண்ணியே வாங்கிக்கிங்க. செக் பண்ணது 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ அதை நீ கொடுத்து செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் மர்டர் இந்த மாதிரி த்ரில்லிங்கான புத்தகங்கள்லாம் கூட நிறைய கிடக்கு. நான் எதுக்கு புத்தகம் சொல்றேன்னா மோர் மார்க்கெட்டை காட்டிலும் இங்கேயே அதே அளவுக்கு புத்தகங்கள் நிறைய இருக்கு. பசங்க வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க எவ்வளவு செட் இருக்கு பாருங்க. கார் செட்ல இருந்து பழைய டேப் ரெக்கார்டு, MP3 பிளேயர், FM, சார்ஜரு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அந்த இடத்துல விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. என்னென்னு நம்ம சொல்ல முடியல. இதெல்லாம் பாருங்க ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 200 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது.
300 ஜிபி 400 ஜிபி 500 ஜிபி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பேரம் பேசி நீங்க வாங்கிக்கலாம். இவங்கள்ட்ட பாருங்க எவ்வளவு கார் செட்டு குமிஞ்சு போய் கிடக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுமே ஒரு பீஸுங்க, ஒரு ரேட்டுங்க. அந்த அளவுக்கு நீங்க பார்த்து தான் பொறுமையா பார்த்து அதுல என்ன அசரிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஃபேன் ஐட்டம்லாம் வாரம் கொண்டு வந்துறாங்க. 700 800 ஸ்டார்ட் ஆகுது. 2500 வரைக்கும் அந்த கம்பெனிக்கு ஏற்றது மாதிரி ஃபேன் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த கல்லையும் குமிஞ்சு போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் பவர் டூல்ஸ் வாரம் நிறைய கொண்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி பிரேக்கரா இருக்கட்டும், ட்ரில்லிங்கா இருக்கட்டும், கட்டிங் மிஷினா இருக்கட்டும், ஸோ அவ்வளவு சியர் கட்டிங்கா இருக்கட்டும், ஸோ அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வாரம் நிறைய வந்துருக்குங்க. இந்த மாதிரி டோலாக்கல் சிஸ்டம்லாம் கூட நிறைய பார்க்க முடிச்சு. இன்னைக்கு பாருங்க எத்தனை பீஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே அவைலபிள் இருக்கு இன்னைக்கு. மியூசிக் சிஸ்டம்லாம் கூட இங்க நிறைய இந்த கடையில் வச்சிருக்காங்க. பழைய ஹார்மோனியம் இதெல்லாம் அங்கங்க பிடிங்கி போய் கிடந்துச்சு, பிச்சு போய் கிடந்துச்சு. இந்த மாதிரி பாருங்க பிசிபி போர்டு மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. பட் இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஸோ அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த கடையிலையும் பார்க்க முடிச்சு. இதெல்லாம் ஒரு யாபகமா வாங்கி வீட்டில் கலெக்ஷனுக்கு தான் வைக்கிறது. இந்த ஹார்மோனியம்லாம் இது ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் நம்ம கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. இது என்னமோ ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் சொன்னாங்க. பட் இது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. அப்படியே இந்த இடத்துல பாருங்க என்னென்ன பொருள் எங்கெங்க கிடக்கு பாருங்க. நமக்கு என்ன தேவையோ, நம்ம கண்ணுக்கு என்ன சிக்குதோ, நமக்கு தேவைன்னா நம்ம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ பொருட்கள் குமிஞ்சு போய் கிடக்கு இந்த இடத்துல. எல்லாமே பழைய பீஸ் தான். எது என்ன பீஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஸோ அவ்வளோ பீஸ் அந்த கடையில் குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் நம்ம நண்பர்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பீஸும் காலியாகிட்டு தான் இருக்கு. கடைக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஏதுன்னே தெரியல. நமக்கு அவ்வளோ பீஸ் எல்லாம், அவ்வளோ ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், கார்லெஸ் இருக்கட்டும், அவ்வளோ ஐட்டங்கள் குமிஞ்சு போய் கிடக்கு அந்த கடையில். ஒன்னொன்னா நம்ம பார்த்து பேரம் பேசி வாங்கிக்க வேண்டியதான். பாரு பழைய மல்டிமீட்டர், அது ஒரு பீஸ் தனியாக கிடக்கு. அதோட நீடிலாம் காணாம். ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கர், லேப்டாப் ஸ்பீக்கர், டிவி ஸ்பீக்கரு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிள் வித் கேபிளோடய இருக்கு. எல்லாம் ஒர்க்கிங் பீஸ் சொல்லி தான் சொன்னார் அவர். ஸோ அவ்வளவு இந்த கேமரா, ஃபிலிம் ரோல் கேமரா, இதெல்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இது ஒர்க் ஆகாம நம்ம கான்ஃபிடண்டா சொல்ல முடியாது. இந்த மாதிரி மைக் சிஸ்டம், ஸோ ஏகப்பட்ட பீஸ், ஏகப்பட்ட திங்ஸ், அசரிஸ் இந்த கடையில் அப்படியே குமிச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க யானை, குட்டி யானை, அழகு பொருட்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா உங்க நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போடுறோம். நீங்க கொடுக்குற ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் தான் எங்க அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இங்க பாருங்க ஒரு குட்டி டிரான்சிஸ்டர் மாதிரி ஒன்று பார்த்தோம். பட் இது என்ன, அதுக்கு முன்னாடி பேட்டரி கீட்டரி எதுவுமே இல்லை. அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்காத சில ஐட்டங்கள்லாம் கூட இருக்கு. இதை ஆணியில் மாட்டுற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி பேட்டரியோட பார்த்தீங்கன்னா 120 ரூபா சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு 4 பேட்டரி வச்சு அதில் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தேவையானவங்க நீங்கள் வாங்க, நிறைய பீஸ் அவைலபிள் இருக்கு. இது பாருங்க ஒரு பழைய ரேடல், அதே தம்பூரா மாதிரி தான் வச்சிருக்காங்க இங்கே ஒன்று. ஸோ இதுவும் அவைலபிளாக தான் இருக்கு. இது பாருங்க ஒரு பிரேக்கர் பாருங்க, அப்படியே அதை பாக்ஸோட அப்படியே இருக்குங்க. அதுக்கு தேவையான அசரிஸ், ட்ரில் பிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. நிறைய கட்டிங் டூல்ஸ், இந்த மாதிரி பிரேக்கர் சிஸ்டம்லாம் கூட நிறைய அந்த கடையில் வச்சிருக்காங்க. விருப்பம் போல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செக் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்பீக்கரா இருக்கட்டும், இந்த ஃபேன் சிஸ்டமா இருக்கட்டும், பிரேக்கரா இருக்கட்டும், ஸோ அவ்வளோ அசரிஸ் இந்த கடையில் குமிஞ்சு போய் கிடக்கு. இது எது நம்ம தேடித்து நமக்கு தேவையான சைஸை நம்ம பார்த்து தான் எடுத்துக்கணும். ஸோ அவ்வளவு ஐட்டங்கள் இந்த கடையிலையும் குமிஞ்சு போய் கிடக்கு. பிரேக்கர் சிஸ்டத்துல, ஸ்பீக்கர்ல இருந்து கவர் ஓப்பன் பண்ணாத ஸ்பீக்கர் கூட, புது ஸ்பீக்கர் கூட எல்லாமே வச்சிருக்காங்க. நீங்க பார்த்து எடுத்துங்க. இந்த மாதிரி பாருங்க, லாஸ்ட் வீக் பார்த்தோம், அதே மாதிரி இந்த வாரமும் இந்த பிசிபி போர்டு நிறைய வந்திருக்கு. வாரம் இந்த கடையில் நிறைய கொண்டு வர்றாங்க. இது ஒரு தகவல் தான். விருப்பமுள்ள டெக்னீஷியன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பிசிபி போர்டு இந்த கடையில் கலெக்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளவு பிசிபி போர்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய அந்த கடையில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பிரேக்கர், டைமிங் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறைய இருக்குங்க அந்த கடையில். அசரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன ஒரு எக்யூப்மெண்ட்டாக வச்சிருக்காங்க. அவ்வளவு திங்ஸ் இந்த கடையில் குமிச்சு போய் கிடக்கு. விருப்பமுள்ளவங்க பாருங்க. இந்த மாதிரி ஃபேன் ஐட்டம் தாங்க வாரம் எல்லா கடையிலும் அந்த ஃபேன் கொண்டு வந்து வச்சுட்டு, அந்த மாதிரி ப்ரொஜெக்டரு, அவ்வளவு அசரிஸ் பாருங்க. லேப்டாப்ல இருந்து, ப்ரொஜெக்டர்ல இருந்து, ஃபேன் சிஸ்டம், கேமரா, ஸோ இந்த மாதிரி நிறைய சைஸ் இந்த கடையில குமிச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே அடுத்து ஒரு கடை இருக்குங்க. உங்களுக்கு என்னென்ன வாட்சஸ் வேணும், ஓல்டு கலெக்ஷன்ஸ்ல இருந்து இன்னைக்கு வர்ற வாட்சஸ் கொண்டு எல்லா வாட்சும் இந்த கடையில் வச்சிருக்காங்க. நீங்க பழைய கலெக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இங்க வாங்க. பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. இந்த கடையில பாத்தீங்கன்னா பழைய கலெக்ஷன்ஸ் வாட்ச், எல்லா வாட்சுமே இங்க வச்சிருக்காங்க. ரேட்டு மசும் நீங்க பார்த்து கொஞ்சம் பேசி வாங்கிக்கோங்க. அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த கடையில. ஸோ எல்லா கடையோட இந்த கடையில தான் அதிக கூட்டம் எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த பெட் ஐட்டம்லாம் பார்த்துட்டு, பெட்டு, ஃபர்னிச்சர் எல்லாமே அதே ப்ரைஸில் தான் சொல்கிறாங்க. பட் நம்ம செக் பண்ணி பேரம் பேசி தான் வாங்கணும். இங்கே புதுசும் இருக்குது, பழசும் இருக்குது. நீங்கள் எது புதுசு எது பழசுன்னு கேட்டாலே அவங்களும் சொல்லுவாங்க. நீங்களும் ஈஸியாக பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டங்கள் நிறைய வச்சுருக்குறாங்க இங்கே. நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வேணும், நீங்கள் வந்தீங்கன்னா பெரிய கடைகளை விட இங்கே ரேட்டு கொஞ்சம் பேரம் பேசி கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். பட் இதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. வண்டியிலேருந்து எல்லா வசதியும் பாருங்கள். செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி,
ஸோ இந்த மாதிரி வாஷிங் மிஷின், ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குங்க. இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு சீப்பாக தாங்க இருக்கு. இந்த சோஃபா செட்லாம் பாருங்க, 3 பேர் உட்கார்றது, 5 பேர் உட்கார்றது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் சொல்றாங்க இந்த வாரம். நீங்க 4500லேருந்து 3000, 4000 அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் பிரைஸ் இருக்கு. 3000த்துல ஸ்டார்ட் பண்ணி 15,000 வரைக்கும் இருக்கு. நீங்க எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் கேட்டு பேசி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய அந்த வாரம் குமிச்சிருக்காங்க. பட் வெயில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கு. ஸோ கொடையை எடுத்துங்க. இது பாருங்க 5 புடவை 500 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் இங்கேயும் கூட்டம் கூட்டமாக குமிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் புதுசா பழசான்னு எனக்கு சரியா தெரியாது. பட் கவர் போட்டு வச்சிருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க நீங்க வந்து இப்போ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கேயும் வச்சிருக்காங்க. வாரம் இந்த ஃபர்னிச்சர் கலெக்ஷன் நம்ம ஏன் காமிக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால புதுசா பார்க்குற நண்பர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பழைய துணியெல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ அப்படியே கூறுவாய் கட்டி கட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பழைய பீஸ் தான். இந்த மாதிரி பாருங்க, சேர் நல்லா ஈச்சர் மாதிரி ஒரு சேர், இந்த சேர் ஃபர்னிச்சர் நல்லா கலர் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பார்த்து பேசி வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம சந்தையில் பார்க்க முடியுது. A to Zனா அது பல்லாவரம் சந்தை தான். எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சிருக்க பாருங்க. இதெல்லாம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 9,000 ஸ்டார்ட் ஆகுது. 8,000 9லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 15 வரைக்கும் வச்சிருக்காங்க. செட்டு அப்படியே வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த சைஸ் பார்த்து நீங்க பேரம் பேசி வாங்கிக்கோங்க. எல்லாமே செகண்ட்ஸான வாஷிங் மிஷின் தாங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,000 4,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6,000 7,000 வரைக்கும் இருக்கு. இவங்கள்ட்ட ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. இதை எடுத்துட்டு போறதுக்கான வசதி, வண்டி வசதி எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி புத்தகங்கள் தான் நிறைய. அதை தான் நான் அடிக்கடி சொல்றேன். ஒரு டைம் புத்தகம் வாங்குற நண்பர்கள் ஒரு டைம் நீங்க பல்லாவரம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பல்லாவரம் சந்தையை ஓரளவு சுத்தி பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் JK. நன்றி, வணக்கம்.